நீங்க எல்லாரும் சமூகத்துல எல்லாருமா உட்கார்ந்து முதலில் இத்தனை அமைப்புகளே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். எல்லாம் ஒன்றுபடுங்க. ஒரு ஆக்ஷன் கமிட்டியாவது போடுங்க. முதல்ல ஒரு நடவடிக்கை குழுவாவது போடுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், பல்வேறு சங்கங்கள் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு பெரிய நெருக்கடி வந்துடுதுன்னா ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு ஒண்ணு போடுறாங்கல்ல, அத மாதிரி ஒரு ஆக்ஷன் கமிட்டி போடுங்க. அந்த ஆக்ஷன் கமிட்டியை போட்டு நீங்க அரசியல் தலைவர்களுக்குள்ள அப்படி நீங்க விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லைன்னு சொன்னா சமுதாயத்துல பெரிய ஆட்களை தலைவரா போடுங்க. அரசியல் எதிர்பார்ப்பு இல்லாதவர்களை நீங்கள் முதலமைச்சரை போய் பாருங்கள் நான் சொன்னேன். முதலமைச்சரை பார்த்து நீங்கள் கோரிக்கை வைங்க. அதை நீங்கள் ஒரு கோரிக்கையாக வைங்க. அவர் இல்லைன்னு சொல்லட்டுமே. அவர் இல்லாத முடியாது, நாங்க அதை கண்டிப்பா அமுல்படுத்தணும் அவர் சொல்லட்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இஸ்லாமிய நண்பர்களையும் கூட அழைச்சிட்டு போங்க. இதை நீங்க நான் என்ன சொல்றேன், இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவமான ஒரு கட்டம். இதுல இந்த சமூகம் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவை தான் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்த சமூகம் பயணிக்க முடியும். ஆகவே முதலில் நமக்கு எதிராக இருக்கிற நெருக்கடியினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய சதிவலை நமக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய வெறுப்பு வலை நமக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய முக்கியமான காரணம் இன்னும் இந்த நாட்டிலே இருக்கிற பெரும்பான்மை இந்துக்கள் அவர்களை ஆதரிக்கவில்லை என்பதால் தான் நாம் இன்னும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த ஊரில் இருக்க முடியும். அவர்களை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்.